அதாவது நம்ம ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணனா என்ன பலன்? கர்ணன் பெரிய அரசன், துரியோதனனுக்கு நண்பன். அவர் பண்ணாத தானமே கிடையாது. அவர் 18 நாள் போர்ல இறந்துட்ட பிறகு சொர்க்கத்துக்கு போறாரு. இது புராண கதைகள் படிச்சதுனால சொல்றேன். சொர்க்கத்துக்கு போறாரு. அவர் சொர்க்க கதை திறக்கல. என்னடா ஏன்டா திறக்கலன்ட்டு சித்திரகுப்த அவரோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா எல்லாமே புண்ணிய கதையா, புண்ணியம் தான் இருக்கு. பொன், பொருள், நகை, ஆடம்பரம், மண் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவர் தானம், பசு தானம், கோதானம் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ இவ்வளோ கொடுத்தா அந்த சொர்க்க வாசல் கதை திறக்கலையே அப்படின்னு சொல்லோ திருப்பணி செக் பண்ண சொல்லோ கர்ணன் அன்னதானம் சோறு போட்டது கிடையாது யாருக்குமே. புராண கதைகளை சொல்றது கர்ணன் சோறு போட்டது கிடையாது. அப்ப இவர் எப்படா உள்ள விடுறதுன்னு பார்க்க சொல்ல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு அந்த ஏட்ல. துரியோதனனும் கர்ணனும் காட்டுக்கு வேட்டையாட போக சொல்ல 2 முனிவர்கள் கர்ணா எனக்கு பசிக்குது சோறு போடு அப்படின்னு கேட்டதுமே கர்ணன் இங்க சோறு கேட்குறீங்களே, பொன் நகை இல்லை பழைய எதெல்லாம் கேட்டாலும் போய் நான் உதவி பண்ணிடுவேன், சோறுக்கு எங்க போவேன்னு ரொம்ப பசிக்குது கர்ணானுமே. அவர் என்ன சொல்றாரு, சோறு போடுற இடம் விதுரர்ன்ட்டு ஒருத்தர் போட்டுட்டே இருப்பார் 24 மணி நேரம். அந்த இடத்துக்கு திரும்பி ஐயா இந்த காட்டுலேருந்து இப்படி வெளியே போயிட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா 24 மணி நேரம் சாப்பாடு அறுசுவை இருக்கும், நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்கிட்டு இந்த ஆள் காட்டி விரலை தூக்கி அந்த டைரக்ஷனை காமிச்சா இருப்பாரு. அதை படிச்சதுமே சொர்க்கவாசல் திறந்துச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ அன்னதானம் போடுறியோ இல்லையோ, அன்னதானம் எங்கே போடுறீங்க அப்படின்னு நீங்கள் அந்த வழி சொன்னாலும் அந்த பலன் உங்களை அடையும், அந்த புண்ணியம் உங்களை சேரும். அதுக்காக சொல்லப்பட்ட புராண கதை. கர்ணனுக்கே அந்த நிலைமைன்னா நம்மளா யோசனை பண்ணிக்கணும். அதனால ஒருத்தருக்கு என்ன செஞ்சாலும் என்ன வரும்னு எதிர்பார்க்காத, கடமையை செய், நல்லதே செய், நல்லதே நானே. ஓகேவா? கதை புரிஞ்சுதா? புண்ணியனா என்ன புரிஞ்சுதா? தர்மனா என்ன புரிஞ்சுதா? ஓகே, நன்றி.